குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். லெபனான் நாட்டில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு செயல்படுகிறது. இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபடுவது ஹிஸ்புல்லாவுக்கு வாடிக்கையான விஷயம். இப்போது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் பகை உச்சகட்டத்தை எட்டிவிட்டது. அடிக்கடி சீண்டி வந்த ஹிஸ்புல்லாவை பேஜர் அட்டாக், வாக்கி டாக்கி அட்டாக் என கற்பனை செய்ய முடியாத நூதன தாக்குதலை அடுத்தடுத்து நடத்தி நிலைக்குலைய வைத்திருக்கிறது இஸ்ரேல். செவ்வாய்க்கிழமை பேஜர் அட்டாக் நடந்தது. ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் வைத்திருந்த 5000 பேஜர்கள் அரை மணி நேரத்துக்குள் வெடித்து சிதறின. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் 12 பேர் மரணமடைந்தனர். 2800 பேர் காயமடைந்தனர். இதில் 100 பேர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெறுகின்றனர். இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் மறுநாளே வாக்கி டாக்கி அட்டாக் நடந்தது. பேஜர் போலவே ஹிஸ்புல்லாக்களின் வாக்கி டாக்கிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின. இதில் 20 பேர் கொல்லப்பட்டனர். 450 பேர் பலத்த காயமடைந்தனர். இஸ்ரேல்தான் தாக்குதல் நடத்தியது என்று ஹிஸ்புல்லா அமைப்பு குற்றம் சாட்டியது. செல்போன் பயன்படுத்தினால் டவர், ஜிபிஎஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் துல்லியமாக குண்டு வீசும் அபாயம் இருந்தது. இதிலிருந்து தப்பிக்கத்தான் பேஜர் தொழில்நுட்பத்துக்கு ஹிஸ்புல்லா மாறியது. ஆனால் அதற்குள்ளும் ஊடுருவி இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் உலகையே அதிர வைத்துள்ளது. ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தி வந்த பேஜர், வாக்கி டாக்கி அனைத்தும் மே மாதம் வாங்கப்பட்டன. இன்னொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டு வரப்பட்டன. ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையே சரக்குகளை வழிமறித்த இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசட் எல்லா சாதனங்களுக்குள்ளும் வீரியமிக்க வெடிமருந்தை தலா 20 கிராம் சொருகியது. பேஜர், வாக்கி டாக்கி சூடேறினால் அந்த மருந்து வெடிப்பது போல் செட் செய்தது. சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செவ்வாய்க்கிழமை பேஜரையும் புதன்கிழமை வாக்கி டாக்கிகளையும் இஸ்ரேல் வெடிக்கச் செய்தது என்று நிபுணர்கள் கூறினர். இந்த தாக்குதலுக்கு சப்ளை செயின் அட்டாக் என்று பெயர். உலகிலேயே இந்த தாக்குதலில் கை தேர்ந்தது இஸ்ரேல்தான். முதலில் இது பற்றி வாய் திறக்காத இஸ்ரேல் இப்போது தாக்குதலை மறைமுகமாக ஒப்புக்கொண்டு விட்டது. இஸ்ரேல் இராணுவ அமைச்சர் யோவ் காலண்ட் இது பற்றி பேட்டி அளித்தார். போரின் புதிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இப்போது தேவைப்படுவது தைரியம், உறுதி, விடாமுயற்சிதான் என்று இராணுவ அமைச்சர் கூறினார். ஹிஸ்புல்லா மீது நடத்திய பேஜர், வாக்கி டாக்கி அட்டாக்கை தான் போரின் புதிய கட்டம் என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் தாக்குதலால் ஹிஸ்புல்லா உச்சக்கட்ட ஆத்திரத்தில் உள்ளது. அதன் ஆதரவு நாடான ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது. ஹிஸ்புல்லா, ஈரான் சேர்ந்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் உலக நாடுகள் பதட்டமடைந்துள்ளன. பாலஸ்தீன நாட்டில் உள்ள ஹமாய் பயங்கரவாத அமைப்புடன் ஏற்கனவே இஸ்ரேல் போரில் ஈடுபட்டுள்ளது. அதில் வாகை சூடியிருக்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லா, ஈரான் சேர்ந்து இஸ்ரேலை அடித்தால் அது மிகப்பெரிய போராக இருக்கும். இஸ்ரேல் எதிர்கொள்வது கடினமானது. ஆனால் இவ்வளவு பெரிய போர் ஆரம்பித்தால் இஸ்ரேலின் மிகப்பெரிய நட்பு நாடான அமெரிக்கா பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இஸ்ரேலுக்கு பக்கபலமாக நிற்கும். எனவே போர் மூண்டால் அது மிகவும் உக்கிரமாக இருக்கும் என்கின்றனர் உலக அரசியல் நிபுணர்கள்.